அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. அற்புதரும் அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய கிருபை நிறைந்த பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆகவே இந்த காலை ஆராதனையை நாம் ஜெபத்தோடு தொடங்குவோம். ஆனால் நிச்சயமாகவே இந்த காலை ஆராதனையின் மூலம் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்து நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பதைப் போல இம்மட்டும் சுமந்து காத்த தேவன் உபாகம் 1:31 மீதி இருக்கிற காலங்களிலும் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் தேசத்தை ஆசீர்வதித்து வாழ்வாதாரத்தை புதுப்பித்து தேவன் மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 89:1 வசனத்தை நான் வாசித்து தேவனை நாம் ஆராதிக்கப் போகிறோம். சங்கீதம் 89:1 பாருங்கள். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஆமேன். நாம் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. பல சூழ்நிலைகளில் பலவிதமான சந்தர்ப்பங்களில் தடுமாறி நின்ற போதெல்லாம் அவரே நம்மை தேடி வந்து கிருபைகளை தந்து நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இம்மட்டும் நடத்தினார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நாம் ஜெபிப்போம். உதவி வரும் கண்மலையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒத்தாசை அனுப்புகிறவர் அவர்தான், உதவி செய்கிறவர் அவர்தான், இக்கட்டில் அவர்தான் நமக்கு துணை. அவரே நமக்கு துணையாக நின்று தேற்றப்படுவதையும் ஆற்றப்படுவதையும் ஆஸ்வதிக்கப்படுவதையும் நீங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவர். இரவெல்லாம் காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். அந்த புதிய நாளிலும் குறித்த ஜாமத்திற்கு முன் என் கண்கள் விழித்து இப்படி சமூகத்தில் வர வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகத்தையும் எனக்குள்ளே வைத்து இப்படி சமூகத்தில் வருவதற்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எந்த இடத்தில் எங்களோடு இணைந்து பாடி ஆராதித்துடைய வார்த்தை கேட்க போகிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறேன். உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்த நீர், மனிதனுக்குள் இருப்பதை நீர் அறிந்திருந்தீர், ஒருவரும் உமக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கவில்லை என்று யோவான் 2:20 எழுதப்பட்டிருக்கிறபடி மனிதனுக்குள் இருக்கிற பிரச்சனைகள், பயம், பதட்டம், கவலை, துக்கம், பலவிதமான சந்தேகங்கள் இவைகள்லாம் எடுத்து போட்டு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் திருப்தியினாலும் நிறைவினாலும் பூர்ணத்தினாலும் நிரப்பி நீர் காக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபை உண்டாவதாகப்பா. இந்த பொல்லாத உலகத்தில், இந்த பொல்லாத காலங்களில் தப்பி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்தங்களை ஆசீர்வதியும். பிசாசின் கண்ணிகளுக்கும் மனித தந்திரங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் நாங்கள் தப்பி கடந்து போக எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எனக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனை தொட்டுவிட வேண்டும். என் கேள்விக்கு பதில் வந்துவிட வேண்டும். என் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துட வேண்டும். அடைக்கப்பட்ட வாசல் எனக்கு திறக்க வேண்டும். தேவ சித்தத்தை நான் அறிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்படி எல்லா கேள்விகளுக்கும், எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் தேவன் பதில் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உற்சாகமாய் பாடி திரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
ஆமேன். நாம் உற்சாகமாய் பாடி ஆராதிக்கிற போது நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் பாடி நாமத்தை இந்த காலை நேரத்தில் உயர்த்துவோம். அவர் நல்லவர். பரிசுத்த திருநாம மகிமைப்படட்டும். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் நமத்தில் இருக்கிறார். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் சாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் சார்வரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமையின் நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் எதுவே. மகிமையின் நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. உற்சாகமாய் பாடி ஆராதிக்கலாம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. சேர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென் ஆமென். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில்
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமையை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமையை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் தீர்க்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. உற்சாக மனதோடு ஆராதிப்போம். ஆமென். தேவன் மத்தியில் இருக்கிறார். தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு வர. அருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தின் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரால். வார்த்தையால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையோ இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெனும் காரும் இல்லை. இயேசுவல்லால் சாய்ந்திடவோ இகமதில் வேறெனும் காரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரால். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரால். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரார். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. ஒவ்வொரு நாள் எங்களை நடத்துகிறேன். பரிசுத்தத்தில் நாம் மகிழ்வுபடட்டும். கரம் பிடித்து நடத்துகிறேன். கண்மலை மேல
பிதாவே, நன்றி இயேசுவே. இயேசுவிலே புண்ணியசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரார். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்கு யாரும் இல்லை. இயேசுவல்லால் சாய்ந்திடவோ இகமதில் வேறெமக்கு யாரும் இல்லை. கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே புண்ணியசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரி சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆராதனை 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 உற்சாகமனதோட ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகால் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகால் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஆமென் ஆமென் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நானி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. ஆமென் ஆமென் எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயால் பாடும் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை தேவனே உயர்த்துகிறோம். இந்த காலை நேரம் புல்லின் மேல் இருக்கிற பனியை போல நம்முடைய பிரசனம் எப்படி நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை
பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. ஆமென். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே. ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் துதி பாடுவேன். சொல்லுவோமா இணைந்து? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையாம் உம் அன்புதான் ஆராதனையா. ஈசா. உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, மாயையா அன்புதான் மாறாதையா. இயேசுவே உலகமெல்லாம் பொல்லாத உலகம், மாயையா, அன்பில்லாத உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ கிருபைதாரும். மாறாதையா, மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நான் நேசி. கரங்களை உயர்த்தி ஆஹா ஆஹாலே நேசிக்கிறேன். ஆஹா அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமானவரும் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உனக்கு முன்பாக நின்று ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை நீர் காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீரே. அதற்காய் நன்றிகள் அந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் ஆண்டவர் நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டவரே உடைய கரங்களை நீட்டி அவரை தொடும்படியாக செபிக்கிறோம். பல நாட்களாய் உடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கலாம், பல நாட்கள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பல நாட்கள் துக்கத்தோடு கூட காணப்படலாம். ஆண்டவர்கள் அவர்கள் பருகிற பாடுகளை நீ அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் உடைய வல்லமை உள்ள கரம் உடைய பிள்ளைகளுக்கு நீட்டப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன். அப்பா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர், நெருக்கத்தில் இருக்க நம்மை விசாலம் உண்டாக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இவர் தொழில் ஸ்தலங்களில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கை சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்கிற சர்வனுடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு நீட்டப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன். நீ தொட்ட போது சுகம் உண்டாயிற்று, நீ தொட்ட போது அற்புதம் நடந்தது, நீ தொட்ட போது விடுதலை கிடைத்ததை போல இந்த காலை நேரம் ஆண்டுடைய தொடுதலை இவர்கள் காண்பார்களாக. அதனால் வருகிற வல்லமைகளை காண்பார்களாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் மகிமை இறங்கி பாயட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பலவீனம் அடைந்த உடல் உறுப்புகள் இந்த காலை நேரத்தில் பலன் அடையும்படியாக செபிக்கிறோம். புதிய உடல் உறுப்புகளை கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆண்டவரை வாழ வைக்கும்படியாக செபிக்கிறோம். ஆயுள் நாட்களை பெருக பண்ணுகிறவர், வயதை கூட்டிக் கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக. பிள்ளை சூனிய வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள் இவளின் கட்டுகள் தெரிந்து போவதாக. உடைய மகிமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆமீன். தொழில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மறையட்டும். பிள்ளைடைய எதிர்காலத்தை தடைமாறப்படுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். ஆண்டவரே, புது வழிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, 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 ஆசீர்வதிப்பீராக. தூர தேசத்திலிருந்து இணைந்து பார்க்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். தேவ உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். வேதங்களை வாசித்து தியானித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய கிருபைகளை, அபிஷேகத்தை, வல்லமை, வரங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பல நாட்களாக எனக்கு ஒரு புத்திரமாக்க வேண்டும் என்று சமூகத்தில் விண்ணப்பம் இந்த மகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்நாளை நினைவு கூர்ந்தவர் மகளை கர்த்தர் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மருத்துவெல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள், மரணநாள் எனக்கு குறிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரை உடைந்து போன உள்ளத்தில் படுக்கையில் படுத்திருந்தாலும் மரண வாயிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தருடைய கரம் அவர் இப்போது உயிரோடு எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். மரித்து 4 நாள் நாறிப்போன சரீரத்தை உயிர்ப்பித்த வல்லமையுள்ள தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த மகனை இப்போ தொடும்படியாக ஜெபிக்கிறோம். சரீர உறுப்புகள், எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், இரத்த அவயங்கள், கல்லீரல், மண்ணீரல், ஆண்டவரே, அசை உறுப்புகள், அசையா உறுப்புகள், ஹார்மோன்ஸ் இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை இந்த காலை நேரத்தில் பாயட்டும் என்று தான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி அப்பா. பாரம்பரியமான சாபங்கள், பாரம்பரியமான நோய்கள், பாரம்பரிய அடிமைத்தனங்கள், அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். திரு குடும்பங்கள் கட்டப்படட்டும் அப்பா. கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள் கட்டுற பிரயாசம் இருந்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. குடசாலிய ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. குடத்தை வெளிப்படுத்தி குடும்பத்தை கட்டுகிற மகிமையான குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழத்தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பதாக. சட்டங்கள் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல் வளர்வீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்கள் சொந்தமாவதாக என்று சொல்லி இந்த காலத்தை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருமே குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்புகிறோம். அதற்காகத்தான் ஜெபிக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் சில காரணங்களால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். ஆகவே ஒரு குடும்பத்துக்குள் இருக்கக்கூடாதவைகளை குறித்து நாம் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்குள், வீட்டுக்குள் எது இருக்கக்கூடாது என்பதை குறித்து தான் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து எல்லாருக்கும் தெரிகிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். சில ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களும் உண்டு. ஆனால் சில ஆசீர்வாதங்கள் அந்த தெருக்களில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாராலும் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகுந்த ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்த குடும்பங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் பல அளவுகளிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 132:14 வாசிக்கிற போது பரிசுத்த வேதாகமத்தில் எப்படி நாம் வாசிக்கிறோம்? சங்கீதம் 132:14 பாருங்கள். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற இடம். ஆமென். ஆண்டவர் விரும்பி வாசம் பண்ணுகிற இடமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்பணும். நம்ம வீட்டுக்குள்ள வாசம் பண்ண ஆண்டவர் விரும்பணும். அதுக்கேற்ற குணங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். அதுக்கேற்ற செய்கைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால்தான் கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுவார். அநேகர் என்ன நினைக்கிறாங்க? நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம ஆத்துமாதாயம் செய்கிறோம், நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆமென். அப்படி அநேகர் தப்பாக கணக்கு போடுறீங்க. இது மட்டும் தேவன் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு போதுமானதாக இல்லை. எது இருக்க வேண்டும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற நல்ல குணங்கள், சிறந்த பண்புகள், இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருந்தால் தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். பீரோ நிறைய பணம் இருக்கிறதுனாலையும், கழுத்து நிறைய பொண்ணு போட்டு இருக்கிறதுனாலையும், கை நிறைய சம்பளம் வாங்குறதுனாலையும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்பதற்கு அர்த்தம் அல்ல. எது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்? கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற குடும்பம், கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற குடும்பம், அவரை முன்னிலைப்படுத்துகிற குடும்பம், அவரை முக்கியத்துவப்படுத்துகிற குடும்பம், என்ன நோக்கத்துக்காக பிடித்தார் அந்த நோக்கத்துக்காக வாழ்கிற குடும்பம், அவருடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிற குடும்பம், அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிற குடும்பம் தான் சிறந்த குடும்பம். அந்த குடும்பமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிற போது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆமென். இங்கு சங்கீதக்காரன் தாவீது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25க்கு பின்பு நீங்கள் வாசிப்பீர்களானால், உம்முடைய அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருப்பதாக, உம்முடைய அடியானின் வீடு நிலைபெறப்படுவதாக, உம்முடைய அடியானின் வீடு உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். நீதிமொழிகள் 3:33 வாசிக்கிற போது, துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வாதம், நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வாதம், துன்மார்க்கன் வீடு சாபம். ஆகவே நீதிமான்களுடைய வீடை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் சிரசின் ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் தேவன் தங்கி இருக்கிற மகிமையான வாசஸ்தலமாய் அது இருப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அந்த குடும்பத்துக்குள், அந்த வீட்டிற்குள் இருக்கக்கூடாதவைகளை நாம் பார்க்க போகிறோம். சற்று நாட்களுக்கு முன்பு எங்கள் ஊழிய பணித்தளத்தில் ஊழியத்தை முடித்துவிட்டு நான் திரும்புகிற போது ஒரு சகோதரன் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவரை நான் கண்டபொழுது அவர் என்னை நோக்கி பிரைஸ் லார்ட் சொன்னார். நான் அவரை பார்த்து பிரைஸ் லார்ட் சொன்னேன். உடனே அவருக்கு அருகில் போய் நின்று, பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ஏன் பிரதர் இங்கே நிற்கிறீங்க, மணி 8:30 மணி ஆயிட்டே என்று சொன்னேன். அப்போது அவர் சற்று தயங்கினார். என்னோடு கூட பேசுவதற்கு திரும்ப தன்னை சுதாரித்து கொண்டு பேசினார். வீட்டுக்கு போனால் ஒரு சண்டையாக இருக்குது பாஸ்டர், அதனால் ரொம்ப லேட்டாக தான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் நானும் தேவையில்லாத பேசுகிறேன், என் மனைவியும் தேவையில்லாமல் பேசுகிறா, அது நிமித்த சண்டைகள் வருகிறது, பிள்ளைகள் அதை பார்த்து அழுது விடுகிறார்கள், எனக்கு மன கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே வீட்டுக்கு போகிறதே எனக்கு பிடிக்கலை. ஆகவே எவ்வளவு லேட்டாக போக முடியுமோ அவ்வளோ லேட்டாக தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் சொன்னார்.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவருக்கு சில ஆலோசனைகளை நான் சொல்லி, பிரதர், எல்லா குடும்பங்களிலும் சில பிரச்சனைகள் உண்டு, ஆனால் சீக்கிரமாய் அந்த பிரச்சனைகள் வளர விடாமல் நீங்கள் பேசி தீர்த்து ஒரு மனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இது நிமித்தம் நீங்கள் மட்டுமல்ல பாதிக்கப்படுவது, உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள், உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும், கர்த்தர் உங்களை குறித்து துக்கப்படுவார் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தேன். இன்றைக்கு அநேக சகோதரர்கள் வீட்டுக்கு சீக்கிரமாய் போவதற்கு கூட யோசிக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் திருப்தியும் பூரணமும் இருக்கும் என்றால் வேலை முடிந்தோடனே வீட்டுக்கு போவதற்கு எவ்வளவு விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இதே போன்ற காரியங்களை தவிர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். ஆகவே முதலாவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒன்று என்ன? கசப்பு. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும் என்று நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம். அப்போ கசப்பு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. சில குடும்பங்களில் போனீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் கணவன் மனைவிட்ட பேசி, மனைவி கணவன்கிட்ட பேசி 2 வருஷம் 3 வருஷம் ஆகிருக்கும். அவங்களுக்குள்ள எந்த சம்மந்தமுமே இருக்காது. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஒரே பைக்கில் வருவாங்க. தன்னை சரியாக இருப்பதை போல, சந்தோஷமாக இருப்பதை போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் 3 மாதம் 4 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அவங்க ஒருவருக்கு ஒரு பேசாமல் இருப்பாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியலை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும், பார்த்தீங்களா, இங்கே 3 காரியத்தை இங்கே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒன்று கசப்பு, இன்னொன்று வைராக்கியம், மூன்றாவது விரோதம். ஆமென். அடுத்தது பெருமை. ஆமென். அடுத்தது பொய். ஒரு வசனத்தில் மட்டும் எவ்வளோ அடுக்கிறாரு பாருங்க இந்த வசனம். கசப்பு, வைராக்கியம், விரோதம், பெருமை, பொய், இதெல்லாம் உள்ளே இருக்கு பாருங்க. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு குடும்பம் எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இதையெல்லாம் வெளியே துரத்த வேண்டும். சிலவற்றை வெளியே துரத்த வேண்டும். ஆமென். சிலதை உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். சிலவற்றை வெளியே துரத்தி கதவை அடைக்க வேண்டும். ஆமென். சிலவற்றை உள்ளே விட்டு கதவை மூட வேண்டும். வெளியே துரத்த வேண்டியதை துரத்தினால்தான் உள்ளே வர வேண்டியவைகள் உள்ளே வர முடியும். ஆகவே வெளியே துரத்த வேண்டியதை துரத்துங்கள். உள்ளே சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு அது தடையாக இருக்கிறது. ஆமென். ஆகவே கவனமாக இருக்கணும். எபேசியருக்கு பவுல் இப்படி சொல்லுகிறார். என்ன எழுதுகிறார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அப்போ சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு அந்த குடும்பத்தில் எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. கோபம் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. 2 வார்த்தை இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது வைராக்கியம், கசப்பு, விரோதங்கள் இவைகளெல்லாம் குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்கும். தேவ ஆசீர்வாதத்தை வெளியே துரத்தி விடும். தேவ மகிமையை தடுத்து விடும். ஆகவே குடும்பத்தில் இப்படிப்பட்ட அந்த வைராக்கியங்கள், கசப்புகள், விரோதங்கள் இதெல்லாம் இருக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அதற்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்போது இதே போல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷம் நிறைந்திருக்கணும். ஆண்டவர் சொல்ற வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு என்ன சொல்லுங்க? சமாதானம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை சொல்லுங்கன்றாரு. ஆமென். அதை வாழ்த்துங்கள் என்று சொல்ல, அந்த குடும்பத்தை வாழ்த்துங்க. எதை பார்த்து வாழ்த்துறது? ஆமென். ஒரு வீடு விசிட்டிங் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இந்த வீட்டை சமாதானமாய் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன், சண்டை இல்லாமல் வைத்திருக்கிறேன், விரோதம் இல்லாமல் வைத்திருக்கிறேன், சச்சரவு இல்லாமல் வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஜெபிக்கவா? எல்லாமே உள்ளே இருக்குல்ல. எப்படி சொல்லி கர்த்தரை துதிக்கிறது? அப்போது நாம் கர்த்தரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் ஏற்ற குணங்களும் அதுக்கேற்ற பண்புகளும் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார், வீட்டுக்குள்ளே போ, அதுக்கு ஆசீர்வாதம் சொல்லு. ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான் அங்கே இருந்தால் அது தங்கும். அப்போ ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களை நம்ம மாறணும். ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான குடும்பமாக நம்ம மாறணும். அன்பான சகோதரனே, சகோதரியே, பாடல் பாடி ஆராதித்து அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளையும் குணங்களையும் நாம் வீட்டுக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அதை நாம் காத்துக்கொள்வதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அடுத்தது என்னென்னா, ஒருவரை ஒருவர் அவமதித்தல், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென். ஆனால் இங்கே என்னென்னா, ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டிகிட்டே இருப்பாங்க, குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க.
மனைவியை குடும்பத்தை குறித்து கணவர் அவன் வச்சுட்டே இருப்பார். கணவனை குறித்து மனைவி பேசிகிட்டே இருப்பாங்க. கணவனோடு கூட பிறந்தவங்களுடைய அண்ணன் தம்பி உற்றார் உறவுகளை இவங்க அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இவரை அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஆகவே அங்கே என்ன உண்டாகும்? ஒரு மனம் உண்டாவதற்கு வாய்ப்பில்லை, சமாதானம் உண்டாவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே பிறரை அவமதிக்கிற அந்த காரியம் நம்ம வீட்டுக்குள் ஒரு நாளும் ஒருபோதும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக வீட்டுக்குள் இருக்கக்கூடாது இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? பொருளாசை. சங்கீதம் 119:36 பாருங்கள். சங்கீதம் 119:36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஆமென். அடுத்து பொருளாசை இருக்கக்கூடாது. எல்லாமே வேணும், எல்லாமே கர்த்தர் நமக்கு தருகிறார். நீ ஜெபிப்பதற்கு முன்பு உனக்கு என்ன தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். எல்லா தேவையும் அப்பாவுக்கு தெரியும். ஆனால் அந்த பொருளாசை தான் இன்னைக்கு அநேக குடும்பத்தை இன்னைக்கு உருட்டி கொண்டே இருக்குது. பக்கத்தை விட பாருங்க, அவர் பாருங்க என்ன சம்பாத்தியம். உடனே மனைவி கடனை பார்த்து அவரை பாருங்க, உங்களை பொழுதுதான் அவர் ஒரு ஆள், அவர் என்ன சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. நீங்கள் வச்சுருக்கீங்க காரு, அது 1.5 லட்ச ரூபா காரு தான். அவர் வச்சுருக்க காரு 15 லட்ச ரூபா காரு. அவன் மனைவி கழுத்து நிறைய நகை போட்டு போகிறாங்க பாருங்க. பிள்ளைகள்லாம் நல்ல ஸ்கூலில் படிக்குது. மற்றோட பார்த்த உடனே பிரதர் சிஸ்டர், அவரவர்களுக்கு வேண்டியதை கர்த்தர் அவரவர்களுக்கு கொடுக்கிறார். நமக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்ததில் திருப்தியாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்ததில் போதும் என்கிற மனசாட்சி தான் பெரிய சந்தோஷம். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பொருளாசை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அதன் நிமித்தம்தான் அநேக இடங்களில் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வைப்பு நிதிகள் PF எல்லாத்தையும் எடுத்துருவாங்க கம்மரில் இருந்து. இதை தேவைக்காக ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு என்று அதை நாம் எடுத்துக்கொள்வது தவறு இல்லை. ஆனால் ஆடம்பரமான செலவுக்கு, உல்லாசமான வாழ்க்கைக்காக அநேகரதெல்லாம் எடுத்து விடுவாங்க. அதுக்கு பின்பு கடைசியில் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த நேரம் பிள்ளைகள் திருமண வயதை எட்டி இருப்பார்கள். என்ன செய்வதென்று கையை பிசைந்து கொண்டு இருப்பார்கள். ஆகவே இந்த பொருளாசை இருக்கக்கூடாது. அடுத்தது மேட்டிமை இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். எரேமியா 48:29 வாசியுங்கள். எரேமியா 48:29. அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகந்தையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து நான் கேட்டேன். பாருங்க, பெருமையினால தான் லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மேட்டிமையான எண்ணங்கள். நான் எந்த ஜாதியில் பிறந்தேன் தெரியுமா? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? கல்யாணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனாலும் அங்கே அந்த பெருமையை பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பெருமை என்ன ஆகிறது? வாக்குவாதத்துக்கு வழிவகை செய்கிறதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட குணங்களெல்லாம் விட்டு நம்ம வெளியே வரணும். இப்படிப்பட்டதை நம்ம வெளியே துரத்தினா தான் ஆண்டவர் தருகிற சமாதானம், சந்தோஷம், திருப்தி, நிறைவு, பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணம் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருவதற்கு அது வழிவகை செய்யும். ஆகவே அடுத்தது மேட்டிமை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்தது உலக கவலைகள். லூக்கா 21:34 வாசிக்கலாம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் மாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் உலக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. இங்க பாருங்க, பெருந்திண்டி, வெறி, உலக கவலைகள், இது நம்ம இருதயத்தை நிரப்பிடாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, என்ன பண்ணக்கூடாது? உலக கவலைகள், உலகத்தை குறித்த கவலைகள். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அன்பான சகோதரன் ஜெபிக்க வந்திருந்தார். அப்போ அவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்படியே மனைவி கர்ப்பஸ்திரியாக இருந்தார்கள். அவருக்கு ஒரு பெரிய பயம், 3வது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்துருமோ அப்படின்னு பயங்கரமான பயம். அப்போ என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க ஐயா. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், சோர்ந்து போகாதீர்கள் என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். இன்றைக்கு அநேகருக்கு எப்போதோ நடக்க வேண்டிய காரியத்தை குறித்து இப்போவே அவங்க கவலைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து 1 வயசு தான் ஆச்சு. ஆனால் இப்போ என்ன பேச்சு, பிள்ளை எந்த ஸ்கூலில் சேர்க்கறது? இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் காலங்கள் இருக்கிறது. அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நாம் அவருடைய ஆளுகையில் இருப்போம் என்றால்
அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்போம் என்றால், அவருடைய பார்வையில் இருப்போம் என்றால், நமக்கு எந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அந்தந்த காலத்தில் கர்த்தர் அற்புதமாய் நமக்கு செய்வார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவழி நிச்சயம். அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த உலக கவலையினால் அநேகருடைய வாழ்க்கைகள் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. இவைகளை நாம் வெளியே துரத்த வேண்டும். அடுத்தது பயம். ஒரு வீட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்கக்கூடாது. எதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லிட்டு வரேன். அடுத்தது பயம். ரோமர் 8:15 வாசிக்கிற போது, நீங்கள் திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே அப்படின்னு சொல்கிறார். எபிரேயர் 2:14-15 ஆண்டவர் வசனத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பயம் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, கவலை ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஆவி. சிலவங்களை சில அசுத்த ஆவிகள் இந்த அடிமைத்தனத்தில் பிடித்து வைத்திருக்கும், வெளியே வர முடியாதபடி அவைகள் போராடி கொண்டே இருக்கும். பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், வருங்காலத்தை குறித்த ஒரு பயம். இந்த பயத்தையெல்லாம் நம்ம துரத்துனா ஆண்டவர் நிச்சயமாகவே மகிமையான ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சன்னத்தை பாடுவோமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான். தகப்பனே, விசுவாசம் பெருகுவதாக. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. சில வீடுகளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவாக பேசவே மாட்டாங்க, நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டாய், மரணமும் ஜீவனும் நாவின் வார்த்தைகளில் இருக்கிறது. சொல்ல வாயை திறந்தானே சாபத்தின் வார்த்தைகள், முறுமுறுப்புகள் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் சங்காரம் பண்ணப்பட்டதற்கும் சபிக்கப்பட்டதற்கும் துரத்தப்பட்டதற்கும் முக்கியமான காரணம் என்னென்னா முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. அது ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடை. எதுலேயும் திருப்தியே கிடையாது, எதுலேயும் நிறைவே கிடையாது. முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா கிச்சனில் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, கணவர் ஹாலில் உட்காந்து இருப்பார், ஒரு முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. என்னம்மா அங்கே என்ன கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. சிலவங்க கணவன் இருக்கிற கோபத்தை பிள்ளைகிட்ட காட்டுவாங்க, மனைவிட்ட இருக்கிற கோபத்தை பிள்ளைகிட்ட காட்டுவாங்க. சிலவங்க குடும்பத்துக்கு போனீங்கன்னா அவங்க பேசி பல நாட்கள் ஆகும். அந்த அம்மா பிள்ளைகிட்ட சொல்லும், நீ போய் அப்பாட்ட வீட்டுக்கு செலவுக்கு பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளை போஸ்ட்மேன் போல் இருக்கும். அங்கேருந்து நேராக வந்து, அப்பா அம்மா வீட்டு செலவுக்கு பணம் கேட்குது. உடனே இவர் பர்சனல் எடுத்து காசு கொடுத்து விடுவார். உடனே அம்மா சொல்லுவார், அம்மாட்ட சொல்லி ஒரு காப்பி வாங்கிட்டு வா
அப்படி சொல்லும். அந்த பிள்ளை அம்மா அப்பா காப்பி கேட்குறாரு. பாருங்கள், இந்த பிள்ளை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில போஸ்ட்மேனாக இருக்கும். எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் முறுமுறுப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வீட்டை விட்டு போனால் தான் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காணிக்கை கொடுத்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிடுவார், ஒரு பிரபலமான ஊழியர் நமக்கு ஜெபிச்சா நம்ம கர்த்தர் ஆசீர்வதிச்சிடுவார், அவங்க நம்ம தள்ள கை வச்சா அற்புதம் நடக்கும். ஒன்றும் நடக்காது. இப்படிப்பட்ட குணங்களெல்லாம் வெளியே போனால் தான் ஆசீர்வாதம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும். இந்த காரியத்தை எல்லாம் நம்ம மாற்றணும், சரிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீ ஜீவிக்க மாட்டீர்ன்னு சொன்னார் எசேக்கியா ராஜாவை பாட்டு தீர்க்கதரிசி. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தாமல் இருந்திருக்கிறாரு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டையின் சத்தம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் கெம்பீர சத்தம் கேட்கும். ஆமாம், இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த வீடுகள் எப்போ பார்த்தாலும் சண்டை தான், சண்டையின் சத்தம் கேட்கும், பயங்கரமான சண்டை. சிலவங்க சண்டை போடுறதுக்கு வசதியாக டிவியை ரொம்ப சத்தமாக வச்சுருவாங்க, சத்தமாக வச்சு சண்டை போடுவாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க தெரியக்கூடாதான். ஆகவே டிவி சத்தத்தை ரொம்ப அதிகப்படுத்தி சண்டை போடுவாங்க. ஆமாம், எதெல்லாமோ மனுஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய குடும்பங்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த தேசத்தில் நடக்கிறது. ஆகவே இவைகளை போன்ற காரியங்கள் வெளியே போனால் தான் கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியும். சண்டையை வெளியே அனுப்பணும், முறுமுறுப்பை வெளியே அனுப்பணும், கோபத்தை வெளியே அனுப்பணும், கசப்பை வெளியே அனுப்பணும், வைராக்கியத்தை வெளியே அனுப்பணும், விரோதத்தை வெளியே அனுப்பணும், பொருளாசை வெளியே அனுப்பணும், மேட்டிமை வெளியே அனுப்பணும், திட்டுறதை வெளியே அனுப்பணும், கடினமான வார்த்தைகளை பேசுகிறத வெளியே அனுப்பணும், பொய்யை வெளியே அனுப்பணும், கெட்ட வார்த்தை வெளியே அனுப்பணும், ஒருவரை ஒரு அவமதிக்கிற அந்த காரியத்தை வெளியே அனுப்பணும். இதெல்லாம் வெளியே போகணும். ஆமேன். இந்த நேரத்தில் அதெல்லாம் வெளியே போகுது, நல்லவைகளெல்லாம் உள்ளே வரப்போகுது. கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். ஆமேன். கெட்டவைகளெல்லாம் வெளியே போக போகுது, நல்லவைகளெல்லாம் உள்ளே வரப்போகிறது. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட கிரியை செய்வதற்கு தேவன் உங்களை தூண்டுகிறார். ஆகவே நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய இதய கதவை திறந்தால் தான் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே போகும். வீட்டு கதவை திறந்தால் வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்லாத காரியங்கள்லாம் வெளியே போகும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9 பாருங்கள். ஏன் இதய கதவை திறக்கணும்? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய். இருதயம் எங்க இருக்குது? பாட்டெல்லாம் பாடுறோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம், ஆனால் இருதயம் எங்கேயோ இருக்குது. வாயினால் மட்டும் கர்த்தரை துதிக்கிறோம், ஆனால் இருதயம் எங்கே இருக்கிறது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படின்னு? இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இருதயத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் புறப்பட்டு வரும். ஆமேன். இன்னைக்கு புறப்பட்டது வெளியே போகணும். இந்த வாசித்த வசனத்தில் எழுதப்பட்ட காரியமெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வெளியே போகணும். ஆமேன். நல்ல தேவன் கொடுக்கிற வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், திருப்தி, நிறைவு, பூரணம் நம்ம இருதயத்துக்குள்ளே வரணும். அதெல்லாம் வருவதற்கு இன்னைக்கு இருதயத்தை நம்ம திறந்தா தேவையில்லாதாலும் வெளியே போகும். கர்த்தர் கொடுக்குற வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம் இதயத்துக்குள்ளே வரும். வீட்டு கதவுகளை திறந்து தேவையில்லாததை வெளியே அனுப்புவோம். தேவன் கொடுக்குற வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை வீட்டுக்குள் கொண்டு வருவோம். இதன் நிமித்தம் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய், கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணுகிற வீடாய், தேவ மகிமை தங்கியிருக்கிற வீடாய், கர்த்தர் உலாவி வருகிற வீடாய், வீட்டுக்குள்ளும் ஆசீர்வாதம், வீட்டுக்கு வெளியும் ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சந்தோஷம், வீட்டுக்கு வெளியே போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கேற்ற ஒரு மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருப்பதற்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர்,
சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, இந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற முறுமுறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பல நாட்களாய் இவர்கள் ஜெபிக்கிறார்கள் ஆசீர்வாதத்திற்கு. அந்த ஆசீர்வாதம் தங்கள் குடும்பத்திற்கு வருவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தை விட்டு இப்போது வெளியேறுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவையில்லாமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ விரும்புகிற விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மகிமை நிறைந்த பிரசன்னம் அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கசப்புகள், வைராக்கியங்கள், உலக கவலைகள், பொருளாசைகள் இவைகளை போன்ற கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை இருதயத்தை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிற விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, மகிமை நிறைந்த பிரசன்னம் குடும்பத்தில் இறங்கி வரட்டும். பல நாட்களாய் ஜெபிக்கிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் அந்த ஆசீர்வாதம் தடைபடுகிறது. அதை புரிந்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை வெளியே அனுப்பி தேவையான தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட பண்புகளையும் குணங்களையும் வீட்டுக்குள் வைத்து அதை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனுடைய அற்புத கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்துக்குள் அடிக்கடி ஏற்படுகிற சண்டைகள், பிரச்சனைகள், முறுமுறுப்புகள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள் வெளியேறி போகட்டும். விசேஷமாய் சாப்பிடுகிற நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். இது நிமித்தம் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், படிப்புகள் பாதிக்கப்படுகிறது, மனநிலைகள் பாதிக்கப்படுகிறது, ஒருவரை ஒரு காயப்படுத்திக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் அன்று பேசுகிற பேச்சு நிமித்தம் பல வருஷங்கள் பிரிந்திருக்கிற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் அந்த குடும்பத்தின் எல்கையை விட்டு வெளியேறி போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் எல்கைகள் சமாதானம் என்று எழுதும், சந்தோஷம் என்று எழுதும், திருப்தி என்று எழுதும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் திருப்தியும் நிறைவையும் கர்த்தர் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் உலாவுகிற வீடாய், தேவன் சஞ்சரிக்கிற வீடாய், கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணுகிற வீடாய், தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற வீடாய், ஒரு ஏணி வைக்கப்பட்ட வீடாய், விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிற வீடாய், ஆண்டவரே உம்முடைய மகிமை தங்கியிருக்கிற வீடாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வீடு முழு ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த வீட்டின் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சிலுவை அடையாளத்தை வாசலில் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பொருளாதார கிரியைகள், சத்துடைய கிரியைகள், அசுத்த கிரியைகள், அகங்கார கிரியைகள், பலவீனப்படுத்துகிற கிரியைகள், ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய மகிமையினால் இந்த வீட்டை கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஒருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
தேவனுடைய மகிமை அவளை நடத்தட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் அதை செலுத்தியாக வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிவாசலை திறந்து தருவீராக. இனிமேல் கடன் வாங்காமல் இருப்பதற்கு பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணி பொருத்தனை பண்ணி ஜெபிக்க கர்த்தர் கிருபைகளை தாரும். அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் நடத்தும் தேவ கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளை திருமண காரியங்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அநேகர் வருகிறார்கள், திரும்ப தகவல் தெரிவிக்கிறேன் சொல்லுகிறார்கள். ஆனால் திரும்ப தகவல் வருவதில்லை. காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது என்று அங்கலாய்க்கிற இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நான் என்ன சம்பாதித்தாலும் பணம் நிற்பதில்லை. தொழில் நஷ்டமாகி கொண்டே இருக்கிறது. வங்கியிலே கடன் வாங்கி ஆகிவிட்டது. உறவினர் கடன் வாங்கி ஆகிவிட்டது. எல்லா நகைகளையும் அடமானம் வைத்து விட்டது. என் வாழ்வாதாரம் இப்படி கிடக்கிறது. நொந்து போய் இருக்கிற அருமையான இந்த குடும்பத்திற்கு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஜெபக்குரிய பதிவிட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். துக்கங்கள் துயரங்கள் மாறட்டும். புது வழிகள் திறக்கட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பம் அநேக குடும்பங்களுக்கு முன்மாதிரியாய் ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. God bless you.